Rose to top it all. One of the things that I'd especially like to say about Rose is that she's a good friend. She had a great fascination to do something in the media. Dr. Jaya Sridhar, our channel head Mr. K. Sriram, our head of programming Mr. Pradeep Milroy Peter, and star of the show Rose to take the dais. வணக்கம், என்னோட பேரு ரோஸ். ஓகே, இங்கிலீஷ்ல பேசினா நல்லா இருக்குமா, தமிழ்ல பேசினா நல்லா இருக்குமா? தமிழ் நிறைய பேர் இருக்கீங்களா? Can all the English people understand? Do you have your own translators? Both. Okay. Alright, என்னோட பேரு ரோஸ். நான் ஒரு அரவாணி, அது தெரிஞ்சிருக்கும். I am very happy that all of you have come down and showing encouragement. Such an encouragement. This is exactly what I wanted. நான் என்ன விரும்பினேன்னா, அரவாணி சமுதாயத்தை பத்தி கெட்ட அபிப்பிராயங்கள் இல்ல தவறான அபிப்பிராயங்கள் நிறைய வந்து மீடியால இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இப்ப மக்கள் படிக்கிறது பாக்குறது எல்லாமே மீடியால இருக்கு. அதுல இருந்து அவங்க அரவாணிலாம் யாரு, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்க என்னென்ன பிரச்சனைகள் பண்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டுக்கு நீங்க எல்லாம் வந்து கோஆபரேட் பண்றத நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, தேங்க்ஸ் அபவுட் டு யூ. I started out as a young boy and as I grew up I couldn't bear with my boyish appearance, so I want to get rid of it. That's why I'm a transgender. You know what a transgender is like? Because most people believe that transgender is a person who's born with genital defects, but that's not true. A transgender person is a person who's born a boy or a girl, and while growing up they feel different. They feel like they belong to the opposite gender, and that's exactly what transgender is, and that's what most of the transgenders out there are. There may be some intersex or like hermaphrodite people who are born with genital defects. They may also be called transgender, but transgender is because now I want to get the message right. நீங்க எழுதும்போது தவறா எழுதக்கூடாது. இவங்க பிறக்கும்போது இவங்களுக்கு உறுப்புகள் மாற்றம் அதுன்னா நீங்க ஏதோ கற்பனை பண்ணி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்படிக்கு ரூல்ஸ் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு என் மனசுல என்ன கோட்டை இருந்ததுன்னா, மீடியால நிறைய ஆண்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் ஸ்டாரா இருக்கும்போது அந்த மென் அண்ட் விமென்க்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நிறைய. பட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா there are no stars. காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரோட் சைட்ல மேபி beggars அந்த மாதிரி ஒரு வியூஸ் இமேஜஸே காமிச்சிட்டு இருக்காங்க. So I think that's wrong. ஒரு positive star from the transgender community has to come out. And they have to come out and prove to the world. அப்படி பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, எல்லா மக்களுக்கும், டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி மட்டும் இல்ல, பொதுவான மக்களுக்குமே இவங்களை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் வெளியில வரும். இவங்களுக்கும் டேலண்ட்ஸ் இருக்கு, இவங்களுக்கும் ஸ்கில்ஸ் இருக்கு, இவங்களுக்கும் பியூட்டி இருக்கு, everything is there. Given the right opportunity, which is what is being denied to these people. சரியான வாய்ப்புகளை கொடுத்தா இவங்களும் மிகப்பெரிய அளவுல முன்னேறி வந்து சமுதாயத்துக்கே யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நிறைய பேர் பாலிட்டிஷியன்ஸா வந்து பிகாஸ் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பிக் அட்டாச்மெண்ட் கிடையாது. அதனால என்ன ஆகும், இவங்களால ஒரு ப்ரொடக்டிவ் சிட்டிசனா இருக்க முடியும். யாருக்காவது இவங்க சம்பாதிச்சு சேர்த்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணலாம், இவங்களுடைய முயற்சியில என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். They can be more productive than men and women. So I think transgender people have to be accepted into the community, and India as a country was fully supportive of transgender people ages back, but the culture has deteriorated over the years because of various foreign influences. So that's what I wanted to say about the show and about myself, and I'm very thankful to Star Vijay
And I don't know, இதை விட ஒரு பெரிய அளவில் பண்ண முடியுமான்னு என்னால் சொல்ல முடியல. Thanks a lot, Sriram, Pradeep, for accepting this and encouraging me. Thank you so much.